வணக்கம். நம்மள பல பேர் ஓய்வூதியம், குழந்தைகளின் கல்வி அல்லது வீடு வாங்குவது போன்ற நீண்டகால இலக்குக்காக எஸ்ஐபி மூலம் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம பண்ணிட்டு வருவோம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 15 வருஷங்கள் இருக்கும்போது வைத்திருக்கும் ரிஸ்கான முதலீடுகளை ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போதும் அப்படியே வச்சிருக்கலாமா? இதுக்கு பொதுவான பதில் இல்லை அப்படின்னு தான் வரும். ஏன்னா கோல் நெருங்க ரிஸ்கை குறைக்கணும். இந்த பிரச்சனைக்கு தீர்வாக தான் ஜீரோதா இப்போ லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபண்டு என்ன, எப்படி வேலை செய்யுது, யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வேலை தெரிஞ்சுக்கலாம். இதோட டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா தாராளமாக ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னராக இருக்க எங்களுக்கு கூப்பிடலாம். சரி, இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்டுன்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 15 வருஷங்கள் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். இதே சமயத்தில் மார்க்கெட் 20% சரிஞ்சாலும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா மறுபடியும் மார்க்கெட் ஏறுறதுக்காக நிறைய காலங்கள் நம்ம கையில் இருக்குது. ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் சப்போஸ் 20% சரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால தான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு விஷயத்தை எப்போதும் சொல்கிறாங்க, கோல் தொலைவில் இருக்கும்போது ஈக்குட்டி அதிகமாகவும் நம்மளோட கோல் நெருங்குற சமயத்தில் டெப்த் போன்ற பாதுகாப்பான முதலீடுகள் அதிகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றத்தை தானாக செய்யும் ஃபண்டு தான் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் அல்லது டார்கெட் டேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜீரோதாவுடைய லைஃப் சைக்கிள் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஜீரோதாவில் 2 புதிய ஃபண்டுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜீரோதா லைஃப் சைக்கிள் ஃபண்டு 2036 சுமார் 10 வருஷங்களுக்கு உண்டான அந்த கோலோடு அது இருக்கும். ஜீரோதா லைஃப் சைக்கிள் ஃபண்டு 2041 சுமார் 15 வருடங்கள் இலக்குகளாக இது இருக்கும். உதாரணமாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஹை எஜுகேஷனுக்காக 10 வருடங்கள் இருந்துச்சு அப்படின்னா 2026 ஃபண்டை நாம் தேர்வு செய்யலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 15 வருடங்கள் இருந்துச்சு அப்படின்னா 2024 ஃபண்டை நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் இந்த ஃபண்டில் ஈக்குட்டியில் அதிகமாக முதலீடுகள் பண்ணுவாங்க. பின்னர் வருடங்கள் செல்ல டெப்ட் ஃபண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, கோல்டு ETF, சில்வர் ETF, ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் போன்ற பாதுகாப்பான முதலீடுகள் மெதுவாக மாறும். அதாவது போர்ட்ஃபோலியோவை நீங்கள் மேனுவலாக ரீபேலன்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபண்டு தானாகவே அசட் அலோகேஷனை மாற்றிக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட வயசு 35 இருக்குது அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்காக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 15 வருஷங்கள் தள்ளி இருக்குது. இப்போ அந்த ஃபண்டில் 70% அல்லது 80% ஈக்குட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட் நெருங்க ஈக்குட்டி குறைஞ்சி டெப்த் மட்டும் பாதுகாப்பான அசட் அதிகரிக்கும். இதன் நோக்கமே ரிட்டர்ன் மட்டும் அல்ல, கோல் நெருங்கும் போது பெரிய லாஸ் வராமல் பாதுகாப்பது தான். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டுக்கு லாக்இன் பீரியட் இல்லை. ஆனால் எக்ஸிட் லோடு இருக்குது. முதல் வருஷத்தில் வெளியேறினா 3%, 2வது வருஷத்தில் வெளியேறினா 2%, 3வது வருஷத்தில் 1% ஆகும். 3 வருடங்களுக்கு பிறகு எக்ஸிட் லோடு கிடையாது. ஸோ காயின் ஆப் அல்லது காயின் வெப் மூலம் நீங்கள் முதலீடு செய்யலாம். இந்த ஃபண்டோடைய மிக முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, கோலுக்கு ஏற்ப ரிஸ்க்கு தானாகவே குறையும். போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்கை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. லாங் டேர்ம் கோலுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷனாக இது இருக்கும். ஆனால் எந்த மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் முதல் செய்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ஃபினான்ஷியல் கோலு, ரிஸ்க் ப்ரொஃபைலு மற்றும் ஸ்கீம் டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக நாம் மதிப்பீடு செய்யணும். நல்லா நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மேலும் இதேபோல் அடுத்த ஒரு பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.